வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக மேற்கு வங்காளத்தில் வெல்லப் போவது யார்? ஒரு பக்கம் வந்து எப்படியும் ஜெயித்தே தீர்வோம் அப்படின்னு மோடி, அமித்ஷாவும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க மம்தா. யார் முந்துவது? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு வந்து எப்படியும் வந்து மேற்கு வங்காளத்தில் அதிக பெர்சன்டேஜ் வந்துருச்சு, அதனால நாம தான் ஜெயிப்போம்னு மோடி சொல்றாரு. நாங்கள் தான் ஜெயிப்போம்னு அபிஷேக் பானர்ஜி சொல்றாரு. யார் ஜெயிக்க போகுது? ஏன்னா பிரசிடென்சி மண்டலம்னு ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமான மண்டலம். கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 40% அப்படிங்கிறவங்க, அதாவது 294 கிட்டத்தட்ட 40% வந்து அந்த பிரசிடென்சி மண்டலத்தில் தான் இருக்குது. இந்த பிரசிடென்சி மண்டலத்தில் நைடா உள்ளிட்ட தொகுதிகள்லாம் இருக்குது. அதுவும் நைடா தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மட்வா இன மக்கள் இருக்காங்க. இந்த மட்வா இன மக்கள் யார் அப்படின்னா வங்கதேசத்துலேருந்து வந்தவங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இருக்காங்க. அதில் 1 கோடி பேருக்கு வாக்குரிமை இல்லை. பிஜேபி என்ன சொல்லுது? இஸ்லாமியர்கள் அல்லாதவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த மட்வா இன மக்களிடம் ஒரு எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு பிஜேபி சொல்லுது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்வா மக்கள்கிட்ட நிறையா கருத்து கணிப்பு எடுக்கும்போது அவங்க மம்தாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஏன்னா மம்தா தான் சிஎம்மாக இருந்து தங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க இவ்வளோ நாளாக. அதனால் அவங்களே இருக்கட்டும்ங்கிற அந்த வெளியிலேருந்து வந்தாங்கல்ல இங்கே ஊடுருவக்காரர்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க பிஜேபி, அவங்களுக்கெல்லாம் மம்தா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிழலாக இருக்கிறார். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். அப்போ வடக்கு பெர்னாண்டஸ் 24 வடக்கு பெர்னாண்டஸ் 24 தெற்கு பெர்னாண்டஸில் நடப்பது என்ன? நொய்டாவில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன? பிஜேபி எதை கண்டு பதறது? நம்ம இது மாதிரி சொன்ன உடனே மம்தாக்கு நீங்கள் ஆதரவாக தெரிவிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட பிஜேபியோடைய ஆட்கள்லாம் கமெண்ட் போடுறத பார்க்குறோம். பிஜேபி ஆதரவாளர்கள் பாரத் மாதா கி ஜெய்னு கமெண்ட் போடுறது ஓகே தான். பட் மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் ராணியாக தீர மம்தாங்கிறது அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியும். எல்லா கருத்து கணிப்புகளும் பெரும்பாலும் மம்தா தான் ஜெயிப்பாண்டாங்க. இதை தெரிஞ்சும் தெரியாமலாம் என்னன்னு தெரில, பிஜேபி மேலே இருக்கக்கூடிய அதிதீவிர அந்த இந்துத்துவவாதிகளால் பொறுக்க முடியல. நம்ம என்ன சொல்கிறோம்? உங்களுடைய கொள்கை இந்துத்துவாக இருக்கலாம், நிதர்சனத்தை தான் நம்ம பேசணும். தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்க திமுக எதிரான வாக்கு வங்கி ஒத்துக்கிறோம். அதே மாதிரி அங்கே மம்தாக்கு மேலே எதிரியாக இருந்தாலும் மம்தாவுக்கு ஒரு பெரிய அலை வீசுகிறது. அதற்கு காரணம் மம்தா ஓகோன்லாம் ஒன்றும் பண்ணில்லை. பிஜேபியாக மம்தாவான்னு கேட்கும்போது மண்ணின் மைந்தரான மம்தாவை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். எந்த கருத்துக்கள் இப்போ எடுத்துக்காங்க. 4ஆம் தேதி பொட்டியை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இதுதான் நிதர்சனம். உங்களுடைய கருத்துக்களை வேணால் சொல்லுங்கள். ஆனால் மம்தா அவர்களை இன்னும் அசைக்க முடியவில்லைங்கிறது தான் பல விதங்களில் மெய்விக்கப்பட்ட விஷயம். சரி, இன்னைக்கு என்ன மம்தாவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்? 30% இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள். இதற்கு ஒரே ஒரு ஆள் அவங்க தான். தமிழ்நாட்டிலையாவது டிவிக்கு கொஞ்சம் ஓட்ட பிரிக்கும், அதெல்லாம் அங்கெல்லாம் அப்படி இல்லை. காங்கிரஸ் கொஞ்சம் ஓட்ட பிடிக்கும், அங்கே காங்கிரஸே கம்மி. முழுக்க இஸ்லாமிய மக்கள் மம்தாவை நம்புகிறாங்க. அதுதான் மம்தா கூட மிகப்பெரிய அளவு 30%. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த நகர்ப்புறம் கிராமப்புறங்கள் எல்லாம் உள்ளடக்கியது வந்து வடக்கு 24 பெர்னாகஸ், அதேமாதிரி தெற்கு 24 பெர்னாகஸ். இந்த 2 இதில் மட்டும் 5 மாவட்டங்கள் இருக்குது. இதில் மட்டும் கிட்டத்தட்ட 111 தொகுதி இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான தொகுதி. புத்ததேவ் பட்டாச்சாரியா, ஜோதி பாசு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தினவங்க. இது கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்குது. இதே போல் இன்றைக்கி கொல்கத்தாவில் வந்து அந்த ஏரியாவில் வந்து மம்தாவை வந்து பயங்கரமாக ஒரு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2011 மம்தா பானர்ஜி முதல்ல ஒரு பெரிய அலை அடித்து தான் மம்தா பானர்ஜி ஜெயிக்கிறாங்க. 111 சீட்டில் 89 சீட்டு ஜெயிக்கிறாங்க மம்தா பானர்ஜி. அப்போ மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கோட்டை தகர்க்கப்பட்டது 2011. ஜோதி பாசு கிட்டத்தட்ட 25 வருடங்கள் இருந்தார். புத்ததேவ் பட்டாச்சாரி அதுக்கு மேலே இருந்தார். இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவோ கம்யூனிஸ்ட் எங்கெங்கேயோ மாநிலத்தில் இருந்தாலும் கொல்கத்தாங்கிறது அசைக்க முடியாத கோட்டையாக இருந்தது. அந்த கோட்டையை உடைச்சி இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் அலறி கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள். அங்கெல்லாம் போய் கம்யூனிஸ்ட் கேட்டிங்கன்னா பிஜேபி கூட ஓட்டு போடுவாங்க, மம்தாவுக்கு போட மாட்டாங்க. இதான் இன்றைக்கி இருக்கிற நிலமரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே மாதிரி 2011 89 சீட்டு, 2016 இன்க்ரீஸ் ஆகுது, 91 சீட் ஆகுது. அந்த ஏரியாவில் பிரசிடென்சியில் இன்னும் நல்லா வலுவாக பிடிக்கிறாங்க. 2021 96 சீட்டு. இப்போ என்னன்னாங்க, ஒரு ஆட்சி வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆட்சியில் வந்து மக்களுக்கு அந்த ஆட்சி மேலே ஒரு குறை இருக்கணும். முதல் தேர்தலில் 89 சீட்டு, அடுத்த தேர்தலில் 91 சீட்டு. இந்த மண்டலத்தில் 111க்கு 2021 96 இடம். இதுதான் பெரிய விஷயம். 2021 பிஜேபி அங்கே ஒரு 14 இடம் வாங்கியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த 24 பர்கானஸ் வடக்கு, 24 பர்கானஸ் தெற்கு, இங்கே மட்டும் கிட்டத்தட்ட 1.8 கோடி மக்கள் இருக்காங்க இன்றைக்கி பாப்புலேஷன். பிஜேபிக்கு என்னென்னா இதில் வந்து இந்து தலித் அவங்க சொல்லுவாங்க, இந்த வங்கதேசத்துலேருந்து வந்தாங்கல்ல அவங்க இந்து தலித், அவங்க தான் மட்டுவா மக்கள். அவங்க வாக்குகளை கவர் நினைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைடா, இன்றைக்கி என்ன மேட்டர்னா நைடாலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராமம் நகரம் எல்லாம் கலந்து கொஞ்சம் இருக்கும் நைடாங்கிறது.
இன்னைக்கு என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னா, நைடாவில் உள்ள மக்களையாகட்டும், இந்த மட்டுவா இன மக்களையாகட்டும், இந்த பெர்கானஸ் மக்களையாகட்டும் கவருவதற்கு பிஜேபி பலவிதமான அஸ்திரங்கள் எடுக்கிறாங்க. ஏன் இது வந்து கூர் மழுங்கி போகுதுங்க அப்படிங்கும்போது, 50 பேருக்கு ஒருத்தர் இதான் அமித்ஷாவுடைய டெக்னிக். 50 பேருக்கு ஒரு ஆள். 50 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஆளை போட்டு அவங்கள போய் கேன்வாஸ் பண்ணுங்க தான். என்ன சிக்கல் அப்படின்னா, நகர்ப்புறத்தில் ஓகே, கிராமப்புறம் ரொம்ப கிராமப்புறத்துலலாம் மம்தாவுடைய ஆளுங்க கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருந்துட்டாங்க அந்த அம்மா. எல்லா ஏரியாலையும் மம்தாவுடைய ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க. பிஜேபி இருக்க முடியல, ஏன்னா கட்டமைப்பு பண்ண முடியல. இப்போ நீங்கள் டெல்லிக்கு ராஜாவாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பிஜேபி எந்த இடத்துல இருக்குது, அங்கே என்னென்ன சிக்கல, மம்தா வந்து 15 வருஷங்க, அதிமுக 10 வருஷம் இருந்ததே சொல்கிறோம். 15 வருஷங்கும் போது ஒட்டு மொத்த கொல்கத்தா முழுக்க, மேற்கு வங்காளம் முழுக்க மம்தாவுடைய ஆளுங்க தான் இருக்காங்க. கவுன்சிலர் ஆரம்பித்து பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி, ஈராட்சி எல்லாம் அவங்க தான். நீங்கள் அவங்கள ஏற்றுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நிறைய பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட கோவம் வரும். மம்தா ஆட்சி அகற்ற வேண்டும், காட்டு ஆட்சி அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் நம்ம பேசுகிறத பார்த்து கமெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க, நம்மளை திட்டி. நிதர்சனம் என்னங்க, நம்மளும் சொல்கிறாங்க மம்தா காட்டாட்சி தாங்க நடத்துகிறாங்க, மாட்டு கருத்தை தான் இல்லைங்க. அங்கே இருக்க மக்களே நான் போகும்போது தான் சொல்லுவாங்க, சார் இங்கே குண்டாஸ் ஆட்சி தான் சார் நடக்குது. ஒன்று வேணால் அங்கே சந்தோஷ் காலியில் நடைபெற்ற விஷயம் தெரியும். இந்த பத்ரான்னு ஒரு அம்மா, அவங்களுக்கெல்லாம் பாலியல் கொடுமை, அந்த அம்மாவே வேட்பாளரை நிறுத்துச்சு பிஜேபி. ஒரு பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண்ணையே தோக்கடிக்கிறாங்க சார் அந்த மக்கள். இதையும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜி கேர் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம், அந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த மருத்துவக் கல்லூரி மாணவியுடைய அம்மாவுக்கு சீட்டு கொடுத்துருது பிஜேபி. என்ன திரும்ப நிலவரம்? இப்போ அந்த அம்மா தோக்குறாங்களாம். புரியல, எனக்கே புரியல. அந்த அனுதாபம் ஏன் மக்கள் பார்க்கல, என்ன எப்படி மம்தாக்கு இவ்வளோ ஆதரவு வருது, ஒன்றுமே புரியல. அதற்கு முக்கிய காரணம் அங்கே இருக்கவங்க சொல்கிறது என்னென்னா, மண்ணின் மைந்தார் அப்படிங்கிற ஒரு இது. இன்னொன்று, பிஜேபியில் எதிர்த்த ஆள் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை, சரியோ தப்பா அண்ணாமலை ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியுது. அங்கெல்லாம் அப்படி இல்லை. சுவேந்து அதிகாரி அவர் சரியில்லை, வேஸ்ட். அந்த மக்கள் சொல்லுவாங்க, சார் அதெல்லாம் வேலைக்காகாது சார் அவர். இவர் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ்னு புதுசாக வந்தார், அவர் அப்படி இல்லை. ஏற்கனவே மம்தா கூட இருந்தார், ஊழல்லே இருந்துட்டு அவர் எப்படி ஓட்டு போடுவாங்க, அது எடுபடலை. இன்னொன்று, மம்தாவுடைய இன்னொரு டெக்னிக் என்னென்னா, அதாவது என்னென்னா 100 ரூபா அப்படின்னா எல்லாருக்கும் பணம் போகுது, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த அடிமட்டத்தில் மகிழ்ச்சியாக இல்லைங்கிற பேச்சே இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இன்னொன்று, மம்தா குடும்ப ஆட்சின்னு சொல்ல முடியாது. மம்தாவே லப்பர் செருப்பு போட்டுட்டு பாவம் சின்ன வீட்டில் இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் வந்து அவங்க சம்பாதிச்சிட்டாங்க ஆடம்பரமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. மம்தாவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் நிறையா இருக்குது. இன்னொன்று, ஏற்கனவே சொல்கிற மாதிரி இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு, இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் வீட்டில் ரெய்டு, இதுக்கு முன்னாடி ஒரு டிஜிபி, எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. மொத்தமாக தலைமைச் செயலாளர் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. மம்தா அவர்களுடைய மேற்கு வங்காளத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒட்டுமொத்த மேற்கு வங்காளத்தை இன்றைக்கி ஆள்றது பிஜேபி தான். ஏன்னா தலைமைச் செயலாளர் அவங்காள், டிஜிபி அவங்காள், எல்லாம் அவங்காள். உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்ற குழு, ஒரு 6 பேர் கொண்ட குழு அங்கே விசாரிக்க போகுது. எஸ்ஐஆர் ஒழுங்காக நடக்குதான்னு விசாரிக்க போகுது. ஒட்டு மொத்தமாக கிராம மக்கள் முழுக்க அந்த அந்த நீதிபதிகளை சிறைப்பிடிக்கிறாங்க. சிறைப்பிடிச்சது யாருன்னு ஊருக்கே தெரியும். யார் சிறைப்பிடிச்சிருப்பா? எஸ்ஐஆர் எதுக்கிறது யார்? மம்தா. அப்போ சிறைப்பிடிச்சது யார்? எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சிறைப்பிடிச்சவங்களை வெளியில் எடுக்கக்கூடிய முயற்சியை தலைமைச் செயலாளர், டிஜிபி யாராலையும் பண்ண முடியல. ஏன்? ஊருக்கே உள்ளே போக முடியாது. நீங்கள் எத்தனை பேர் அடிச்சுட்டு போவீங்க உள்ள? அப்புறம் அடிச்சிங்கன்னா மம்தாக்கு ஆதரவு கூடிடும். ஒன்றுமே பண்ண முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கும் தெரியுது. ஒரு ரெய்டு நடந்துட்டு இருக்கு, நேராக உள்ளே போய் மம்தா அங்கே இருக்கக்கூடிய ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னா எந்த அளவுக்கு துணிச்சல் அவங்களுக்கு. மம்தாவை நீங்கள் அடாவடி ஆள் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு நேராக உள்ளே போய் இப்போ ஃபைல் எடுத்துகிட்டு வந்தால் அடாவடி ஆள். இங்கே வந்து ஜெயலலிதா அம்மா கவர்னரை பற்றி பேசுனது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துலேருந்து வெளில வர்றது நமக்கு தெரியும். நம்ம என்ன சொல்கிறோம், ஜெயலலிதா அம்மா 1000 இருந்தாலும் அம்மா தாங்க. மோடிலாம் அலற விடுவாங்க. இதே வார்த்தை தான் அங்கே ஒரு ஊரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? இதாங்க இருக்க நிலவரம். பொட்டியை உடைச்சாலும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ இந்த மட்டுவா இன மக்கள், நீங்கள் வந்து அவங்க இந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களும் பிஜேபி ஆதரிக்கல, இஸ்லாமிய மக்களும் ஆதரிக்கல. இது இந்துக்களே ஒன்று கூடுங்கள்ங்கிற கோஷம் எடுப்படல. ஏன்? மம்தா பானர்ஜியே அவங்களே காளி பக்தியாக இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? ஏன் ஸ்டாலினை சொல்லலாம் நீங்கள் இந்து விரோதிங்களா? மம்தா இப்போ என்ன சொல்லுவீங்க? அதனால் பிஜேபி பல ஏரியாவில் கொஞ்சம் அந்த இந்துத்துவாவை கையில் எடுப்பாங்க. அவங்களுடைய சார் பிஜேபின்னு என்னது? கடவுளுக்காக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு தான் சொல்லணும். இதை பார்த்துட்டு இருக்கவங்க கோவப்பட்டாலும் இதான் உண்மையே. அதாவது சில பேர் வந்து மகிழ்ச்சி அடையணுங்கிறதுக்காக நம்மளால் இப்போ என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டில் அண்ணாமலையால் பிஜேபி ஆதரவா? கண்டிப்பாக ஆதரவு. அண்ணாமலை ஒரு ப்ளஸ், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த அளவில் தான் இருக்குது. 4ஆம் தேதி பொட்டி ஓப்பன் பண்ண தெரிவிங்க. நம்ம மட்டும் கருத்து கணிப்பு இல்லைங்க, பல கருத்து கணிப்புகள் தான் சொல்லிட்டு இருக்குது. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.